நெல்சனோட வீட்டுக்கு போனப்போ அவங்களுடைய அப்பா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் கூப்பிட்டு அழைச்சி பேசலாம் சொல்லிட்டு வீட்டு உள்ள கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு இருக்கிறப்பவே நெல்சனும் அவருடைய அண்ணனும் கார் உள்ள வராங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீங்க யார பத்தி வேணாலும் பேசுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எங்களோட ப்ராடக்ட பத்தி நீங்க பேசிருக்கீங்க, ஏன் அதை பேசுனீங்க, அதுக்கான ஆதாரத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, ராஜாபுரம் ஆட்டோமேட்டிக்கா எழுந்து வராரு. எழுந்து வந்து என்னப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்பவே இந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கிறப்போ 2 பேருமே முறைச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல முதல் அடி அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் அவருடைய அண்ணன். கதவை சாத்திக்கிட்டாங்க. உள்ள வந்து ராஜாபுரம் அவர்களோட கார் சாவி இருக்கு. அந்த கார் சாவி கேட்டு அவங்க மனைவி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற அவருடைய சொந்தக்காரங்க, அவருடைய நண்பர்கள், குண்டர்கள் கூட சொல்லலாம், ரவுடிகள் கூட சொல்லலாம், அந்த ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்துல ராஜாபுரம் தாக்குறப்போ ஒரே ஒரு மனுஷன் 10 பேரை வந்து சமாளிக்க முடியல. அந்த நேரத்துல அவங்க மனைவியும் கூட சேர்ந்து தடுக்கிறாங்க. தடுக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் தூண்டுதலோட அனுப்பிவிடப்பட்ட ராஜாபுரம் அவர்களை அடிச்சு ஜெட்டியோட உட்கார வச்சுட்டோம். எப்படி ஜெட்டியோட உட்கார வச்சீங்க நெல்சன் அவர்களே? இதெல்லாம் வந்து இன்னும் வன்முறையை தூண்டுற ஒரு பேச்சு. அந்த இடத்துல நீங்க ஒரு அட்வொகேட்டா நடந்துக்காம ஒரு ரவுடியா ஒரு கூலிப்படையை ஒரு 10 பேர் கூட்டு வந்து அந்த இடத்துல ராஜாபுரம் தாக்குதல் நடத்திருக்கீங்க. தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாம, கலங்கரை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அதாவது ராஜாபுரம் அவர்களுக்கும் நெல்சன் அவர்களுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு, அந்த இடத்துல அவங்க வீட்டுல ஒரு பெரிய தகராறே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த தகராறு ஏன் நடந்தது, எதுக்காக ராஜாபுரம் அவங்க வீட்டுக்கு போனாரு, அங்க நெல்சனோட ஆட்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருள். அதுக்கு முன்னாடி டிவிகே நபர்கள் எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ராஜாபுரம் வந்து நெல்சன் அவர்களை, டிவிகேவை சார்ந்த நெல்சன் அவர்களை தாக்க போயிட்டாரு, அப்போ கத்தி எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேசுபொருளை சோசியல் மீடியால கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பாக்குறப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்தது போல இருக்கு. என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். அதாவது என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நெல்சன் அவர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு அட்வொகேட் அவர்கள். அவர் வந்து தொடர்ந்து ஒரு 3-4 நாட்களாக நாம் தமிழர் கட்சி காசு வாங்கிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காரு. நெல்சன் மட்டும் இல்ல, டிவிகே சார்ந்த பல நபர்கள் இதை பேசிக்கிட்டே இருக்காங்க. திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாரு. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா வெளியே கொண்டு வாங்க, ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தா வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லைன்னா என் காலில் வந்து விழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி போட்டிருந்தாரு. அதுக்கு பதில் காணொலியா நெல்சன் அவர்கள் போட்டிருந்தாரு. இது ஒரு பெரிய வாத பிரதிவாதமா போய்கிட்டு இருந்த நேரத்துல இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெல்சன் அவர்கள் எல்லாரும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒரு பெரிய பதிலடி, எங்க ஆதாரம் எங்க, எங்க ஆதாரம் எங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பதிலடியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜாபுரம் அவர்கள் குறித்து ஒரு வீடியோவும் போடுறாரு. ராஜாபுரனும் நெல்சன் அவர்களுக்கு ஒரு பதிலடி கொடுத்து, இது டே நெல்சா எங்கடா ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடியை கேள்வியா கேட்டிருந்தாங்க. பல இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் நெல்சனை கேள்வி கேட்டிருந்தாங்க. நாம கூட ஒரு வீடியோ நெல்சனோட புகைப்படத்தை பகிர்ந்து ஒரு வீடியோவை கேட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து இவங்க ரிப்போர்ட் பண்ணி அந்த வீடியோவை Facebookல வந்து தூக்கியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை போச்சு, என்னோட Facebook அக்கௌண்ட் போச்சு. காரணம் வந்து நெல்சனோட புகைப்படத்தை போட்ட ஒரு வீடியோ தான். நான் கூட வந்து விஜய் படத்தை போட்ட ஒரு வீடியோவில தான் அப்படி ஆச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல நெல்சனோட படம் போட்டு ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருந்தோம். அந்த ரீல்ஸை வந்து எல்லா விஜய் ரசிகர்களும் ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நெல்சனுக்கு எதிராக இருக்க வீடியோக்களை வந்து ரிப்போர்ட் அடிக்கிறது, நெல்சனுக்கு எதிராக இருக்கிற ஆட்களை வந்து எதிர்த்து பேசுறதுன்னு சொல்லிட்டு டிவிகேவினர் ட்ரோல் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்துல நம்ம ராஜாபுரம் அவர்களும் நெல்சனுக்கு எதிராக என்ன நெல்சா ஆதாரம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போடுறாரு. அதுக்கு உடனே நெல்சன் அவர்கள் ஒரு பதிலடி ரிப்ளை என்னன்னு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த லேகிய விற்கிறாரு, பவுடர் விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாபுரம் மீது ஒரு அவதூற போறாரு. அந்த எந்த போதுமான ஆதாரங்களும் இல்லாம ஒரு லேகிய விற்கிறாரு, அப்போ அது வந்து என்ன வேணாலும் நடக்கும் அதை சாப்பிட்டா, அதுக்கு வந்து ஒரு என்ஓசி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அது ராஜாபுரம் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கு. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி, 1-2 மாதங்களுக்கு முன்னாடி ராஜாபுரம் அவர்களை லேகியம் விற்கிறாருன்னு சொல்லிட்டு விமர்சித்த நபர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்து ராஜாபுரம்னை விமர்சிச்சாங்க. அவர் வந்து ஒரு ஃபிட்னஸ் இன்ஃபுளுசர்ன்றதுனால அவரை நாமளே ஒரு பேட்டி எடுத்திருந்தோம். என்ன ஆச்சு, அந்த சம்பவம் என்ன நடந்தது, எதுக்காக இந்த விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் தெளிவான விளக்கத்தை அந்த காணொலியே கொடுத்திருந்தாரு. அவங்க மனைவியும் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. அதாவது அந்த பவுடர்ன்றது அவரு ஒரு இயற்கை சார்ந்த பொருள். நான் வந்து வலிமை இல்லாத போது
எனக்கு சிலர் அந்த பவுடரை கொடுத்தாங்க. அதுல எனக்கு வந்து பழைய பலத்தை வந்து பெற முடிஞ்சது. அதனால நான் அதை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது அதுக்கப்புறமா அவரு ஃபைல் பண்ணி அதுக்கு வந்து என்ஓசி வாங்கி அதை வந்து விற்பனை செய்யறாரு. அது ஒரு மார்க்கெட்டிங் டீமா வச்சு அதை விற்பனை செய்யறாங்க. அதை திரும்பவும் நெல்சன் அவர்கள் விமர்சிச்சது வந்து பெரிய கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு பெரிய ட்ரோலா மாறிச்சு ஒரு ஒரு 1, 2 மாசத்துக்கு முன்னாடி. அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி மீண்டும் விற்பனைக்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு தனி மனித தாக்குதல் செஞ்சிருக்காரு நெல்சன் அவர்கள். ராஜா பேரோன்னு அவருடைய மனைவியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காரு. இது குறித்து கேட்கணும்னு சொல்லிட்டு தான் ராஜா பேரோனும் அவருடைய மனைவியும் இன்னைக்கு கிளம்பி நெல்சனோட வீட்டுக்கு போயிருக்காங்க. நெல்சனோட வீட்டுக்கு போனப்போ அவங்களுடைய அப்பா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் கூப்பிட்டு அழைச்சு பேசலாம்னு சொல்லிட்டு வீட்டு உள்ள கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேசிட்டு இருக்கிறப்பவே நெல்சனும் அவருடைய அண்ணனும் காருல வராங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வாப்பா நெல்சா வந்துட்டியான்னு சொல்லிட்டு ராஜாபுரம் தான் போய் உள்ள போய் கூட்டு வராரு. கூட்டு போய் உட்கார வச்சு எங்களுக்கு நீங்க யாரை பத்தி வேணாலும் பேசுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எங்களோட ப்ராடக்ட பத்தி நீங்க பேசிருக்கீங்க, ஏன் அதை பேசுனீங்க, அதுக்கான ஆதாரத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நெல்சன் அவர்கள் எடுக்கிறாரு. எடுக்கிறப்போ நீங்க வந்து இவன் பேசுனா அவன் பேசுனான்றதெல்லாம் எடுத்து காட்டக்கூடாது. எங்க மேல 1000 பேர் வெறுப்புல இருப்பாங்க. அந்த வெறுப்புல பேசின வீடியோல எடுத்து காட்டக்கூடாது. போதிய ஆதாரம் எடுத்து காட்டணும். எங்க கிட்ட என்ஓசி இல்லைன்ற ஆதாரத்தை எடுத்து காட்டணும். நாங்க லேகியம் தான் விற்கிறோன்ற ஆதாரத்தை எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு நெல்சன் அவர்கள்கிட்ட அவங்க மனைவி கேட்கறாங்க. கேட்கறப்பவே எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு இந்த சவுண்ட் எல்லாம் நீ விடாத அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் அவர்களுடைய தோரணையே மாறுச்சு. அப்ப என்ன நடக்குதுன்னா ராஜாபுரம் ஆட்டோமேட்டிக்கா எழுந்து வராரு. எழுந்து வந்து என்னப்பா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்பவே இந்த பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கிறப்போ 2 பேருமே முறைச்சுக்கிறாங்க. அந்த நேரத்துல முதல் அடி அடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் அவர்களுடைய அண்ணன். நெல்சன் அவருடைய அண்ணன் தான் முதல் அடியை அடிக்கிறாரு. அடிக்கிறப்போ தன்னுடைய மனைவி எதிரில யார அடிச்சாலும் அவங்களுக்கு கோவம் வரும், திருப்பி அடிப்பாங்க. நெல்சனை திருப்பி அடிக்கிறாரு, அவருடைய அண்ணனை திருப்பி அடிக்கிறாரு. தடுக்க வந்த தாய் தந்தை மீது ஒரு ஒரு கை கலப்பாகுது, தள்ளுமுள்ளு நடக்குது. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க அடிச்சுக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்டெல்லாம் சாத்திடுறாரு நெல்சன். என்ன பண்றாரு, வீட்டு உள்ள கூப்பிட்டு பேசிட்டு இருந்தவங்கள எதிர்த்து பேசி இங்க வந்து சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்ன நெல்சன் அவர்கள் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து கதவை சாத்திக்கிறாரு. அந்த இடத்துல வந்து நெல்சனுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. நம்மள வந்து அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா கதவை சாத்திக்கிட்டாங்க. உள்ள வந்து ராஜாபரன் அவர்களோட கார் சாவி இருக்கு. அந்த கார் சாவி கேட்டு அவங்க மனைவி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காருன்னா பக்கத்துல இருக்கிற அக்கம் பக்கம் இருக்கிற அவருடைய சொந்தக்காரங்க, அவருடைய நண்பர்கள், குண்டர்கள்னு கூட சொல்லலாம், ரவுடிகள்னு கூட சொல்லலாம். அந்த ரவுடிகள் எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 10 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராஜா பாருன்னு தாக்க வராங்க. பேசிக்கிட்டே இருக்கிற அந்த நேரத்துல ராஜா பாருன்னு தாக்குறாங்க. தாக்குறப்போ ஒரே ஒரு மனுஷன் 10 பேரை வந்து சமாளிக்க முடியல. அந்த நேரத்துல அவங்க மனைவியும் கூட சேர்ந்து அந்த தடுக்கிறாங்க. தடுக்கிறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இயல்பாவே ராஜாபுரம் பல இடங்களுக்கு அந்த வேட்டி சட்டையோட போறது இயல்பு. அந்த இடத்துல ஒரு வேட்டியோட போறாரு. போறப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சண்டைன்னு வந்தா வேட்டி எல்லாம் கலடுறது ரொம்ப சகஜமான விஷயம். அப்படி வேட்டி அவந்திருக்கு. அதை எடுத்து இப்ப நெல்சனுக்கு வந்து இந்த சண்டையை முடிச்சு வைக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. நெல்சனுக்கு இந்த சண்டையை வச்சு நம்ம பிரபலம் ஆகணும், தமிழ்நாடு முழுக்க அட்வொகேட் நெல்சன்னா எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவே இதை பண்றாரோன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ அந்த இடத்துல வேட்டி தானா அவுந்து விடுது. யாரும் வேட்டியை பிடிச்சு அவுக்கல. சண்டைக்கு போற யாரும் வேட்டியை பிடிச்சு அவுக்க போறது இல்லை. இப்ப அதே இடத்துல ராஜாபுரம் பேண்ட் போட்டிருந்தாருன்னா அடிச்சு பேண்ட் அவுத்து ஜெட்டியோட உட்கார வைக்கிறாங்கன்னா அது நியாயமானது. அவரு இயல்பா வேட்டி கட்டிட்டு போறாரு. சண்டை போடுறப்ப வேட்டி தானா அவருது. அப்போ அவரு வந்து நெல்சன் உடனே அதை எடுத்து வீடியோ எடுத்து போறாரு. என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து சாட்டை துரைமுருகன் தூண்டுதலோடு அனுப்பிவிடப்பட்ட ராஜாபரன் அவர்களை அடிச்சு ஜெட்டியோட உட்கார வச்சுட்டோம். எப்படி ஜெட்டியோட உட்கார வச்சீங்க நெல்சன் அவர்களே? இதெல்லாம் வந்து இன்னும் வன்முறையை தூண்டுற ஒரு பேச்சு. அடிச்சு ஜெட்டியோட உட்கார வச்சுட்டாங்க. அங்கதான் இப்பதான் அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவங்க கேட்க வந்தது அவங்களுடைய ப்ராடக்ட பத்தி நீங்க ஏன் தப்பா பேசுனீங்கன்னு கேட்க வராங்க. அந்த நேரத்துல நீங்க குரல் உயர்த்தி பேசுறீங்க. உங்க அண்ணன் அடிக்கிறாரு, அவங்க மனைவி எதிரே அடிக்கிறாரு. அதுக்கு ராஜாபுரம் திருப்பி அடிக்கிறாரு. திருப்பி அடிக்கிறப்போ தள்ளுமுள் நடக்குது. வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா கதவை சாத்திட்டு கார் சாவியை ஏன் உள்ள வச்சிருந்தீங்க? கார் சாவியை நீங்க அவங்க கிட்ட கொடுத்திருந்தா அவங்க வீட்டுக்கு போய் இதை லீகலா பேஸ் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க ஒரு அட்வொகேட்டா நடந்துக்காம ஒரு ரவுடியா ஒரு கூலிப்படையை ஒரு 10 பேர் கூட்டு வந்து அந்த இடத்துல ராஜாபுரம் தாக்குதல் நடத்திருக்கீங்க. தாக்குதல் நடத்தினது மட்டும் இல்லாம அந்த இடத்துலயும் ராஜாபுரம் அமைதியா தான் இருக்காரு. அவங்களோட மனைவியை திரும்ப அடிக்கிறதுக்கு போறாங்க. அப்போ அவங்க மனைவி போயிட்டு அவங்க கிட்ட திரும்ப கார் சாவியை கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கேட்கறாங்க. கேட்கும் போதும் அவங்களுடைய பேசிய பேச்சு, அவங்க அப்பா அம்மா பேசிய பேச்சு, நீ பொம்பளை மாதிரியாமா பேசுற, நீ ரவுடி பொம்பளை மாதிரி பேசுற அப்படின்ற பேச்செல்லாம் கேட்டுதான்
ராஜாபுரம் அந்த பேக்ல இருந்த கத்தி எடுக்கிறாரு. அந்த கத்தி ஒண்ணும் ஆள வெட்டுற கத்தி இல்ல. அதை பார்த்தா ஆள வெட்டுற கத்தி மாதிரி தெரியல. அது சாதாரண ஒரு மரம் வெட்டுற கத்தியா இருக்கும். இல்ல வேற ஏதாவது கத்தியா தான் இருக்கும். அது ஆள வெட்டுற கத்தி கத்தி இல்ல. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ராஜாபுரம் அவர்களுக்கு பல நேரங்கள்ல கொலை மிரட்டல்கள் அதிகமா இருந்திருக்கு. அவர் நம்மளுடைய காணொலியிலே சொல்லியிருப்பாரு. ஒரு பாதுகாப்புக்காக கூட அந்த கத்தியை பேக்ல வச்சிருந்திருக்கலாம். அவர் நெல்சனை வெட்டணும்னு நினைச்சிருந்தா வீட்டுக்குள்ள இருக்கிறப்பே வெட்டியிருக்கலாம். இல்ல நெல்சன் கார்ல இருந்து இறங்குறப்பே வெட்டியிருக்கலாம். ஆனா அது அவரோட நோக்கம் இல்ல. அது ஒரு பாதுகாப்பாக எடுத்துட்டு போகப்பட்ட ஒரு கருவியா இருக்கு. பாதுகாப்புக்கு தேவையா அப்படின்னா தேவை இல்லதான். ஆனா அவருடைய பாதுகாப்புக்காக அதை வச்சிருக்காரு. இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது கழனிக்கோ இல்ல வேற ஏதாவது எங்கேயோ போயிட்டு கூட அவங்க வந்திருக்கலாம். அந்த பையில அந்த ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை திரும்ப பாதுகாப்புக்காக எடுக்கிறாரு. 10 பேர் சேர்ந்து அடிக்கிறப்போ தான் அந்த கத்தியை எடுக்கிறாரு. அப்ப அந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாருங்க கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டுறாங்க நெல்சனை. ஒரு வெட்டு கூட வெட்டல. அதுக்கப்புறம் அவங்க மனைவி வந்து அவரோட கால்ல விழுந்து அந்த கத்தியை பிடுங்கி பேக்ல போடுறாங்க. இப்ப திரும்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பேக்ல இருக்கிற பேச வந்து நீ எதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்தன்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அவர் பேசதான் வந்தாரு, பேசிக்கிட்டு தான் இருக்காரு. அந்த இடத்துல தள்ளுமுள்ளா இருக்கு, அடிதடி நடந்திருக்கு. அதுக்கப்புறமா குண்டர்கள், கூலிப்படைகள் வந்து அவர் அடிக்கிறாங்க. அடிக்கிறப்போ வேற வழி இல்லைன்னு தற்காப்புக்காக அந்த கத்தியை எடுக்கிறாரு. பேச வந்த நீ எதுக்கு கத்தி எடுக்கிறன்னு சொல்லிட்டு அது ஒரு பேசும்போது இப்போ இதெல்லாம் தாண்டி நெல்சன் அவர்கள் திரும்பவும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெட்டியோடு உட்கார வச்சுட்டோம். அவரை வந்து அடிச்சு அனுப்பிட்டோம். உண்மையிலேயே அடி வாங்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் தான். அவரே காட்டுறாரு கையில வெட்டிக்கிச்சு. அவங்க அண்ணனுக்கு இப்போ ஒரு ஆளா சேர்ந்து 2 பேரையும் அண்ணன் தம்பி 2 பேரையும் அடிச்சிருக்காரு ராஜா அவர்கள். அதுல வெளியே அனுப்பிட்டு கார் சாவியை ஒழுக்கி வச்சுட்டு ஒளிச்சு வச்சுட்டு கூலிப்படையை கூப்பிட்டு அடிச்சது நெல்சன் அவர்கள். இப்ப நீங்க இதுல யாரு கோழன்னு பாத்தீங்கன்னா நெல்சன் அவர்கள் தான் கோழ. கார் சாவியை ஒளிச்சு வச்சுட்டு கூலிப்படையை கூப்பிட்டு அடிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு வெளியிட்ட அந்த வீடியோல இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு வீடியோ. அப்போ நெல்சன் அவர்கள் திரும்பல. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, காலையில 6 மணிக்கு நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் செக்ரட்டரி சுனந்தா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ அந்த ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, இதை ஸ்டார்ட் பண்ணது நீங்க தான் நெல்சன். அதனால இதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்க அனுபவிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். 6 மணிக்கு அவங்க மெசேஜ் அனுப்புனாங்களாம். அதுக்குள்ள ஒரு 12 1 மணிக்கு வந்து மதியம் 12 1 மணிக்கு வந்து ராஜாபுரம் தாக்குதல் நடத்திட்டாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியோ இல்ல சுனந்தாவோ இல்ல சாட்டை துரைமுருகன் இவங்க விஜய் ரசிகர்கள் சாட்டை துரைமுருகன் வந்து 10 லட்சம் கொடுத்து அவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் அனுப்பி நெல்சனை வந்து கொலை பண்ண சொன்னாராம். இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை வெளியிடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கா தற்குறிகள். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கா சுனந்தா அவர்கள் அனுப்புனது வந்து ஒரு சாதாரண ஒரு வார்னிங் மெசேஜ் தான் இருந்திருக்கும். அவர் ஒரு அபிஷியல், இவங்க ஒரு அபிஷியல். இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏற்கனவே இவங்க 2 பேரும் பேசிட்டு கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஒரு செலிபிரிட்டியா இருக்காரு, ஒரு இன்ஃபுளுசரா இருக்காரு. இப்போ சுனந்தாவும் வந்து ஐடி விங் செக்ரட்டரியா இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் இவங்க இந்த மாதிரி பேசியிருக்கலாம். இப்ப நார்மலா அனுப்புற ஒரு மெசேஜை வச்சு இதோட இது ஜாயின் பண்றது, இதோட லிங்க் பண்றது, இது வந்து ஒரு பெரிய தப்பு. இதுல நாம் தமிழர் கட்சிக்காக ராஜா பரன் வந்தாரா அப்படின்னா இல்ல. அவர் எதுக்காக வந்தார்? என்னோட ப்ராடக்ட எதுக்குப்பா விமர்சிச்ச? அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா நெல்சா அப்படின்னு கேட்கதான் வர்றாரு. அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி குண்டர்னு அவர் சொல்றாரு. இவரை பேட்டி எடுக்கிறப்பவே ராஜாபரன் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளர். நான் நாம் தமிழர் கட்சியில நேரடியான உறுப்பினரும் இல்லை, எந்த விதமான பொறுப்புலையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்பவும் அதான் சொல்றாரு. நாம் தமிழர் கட்சிக்காக அவரு சண்டை போடுறதுக்கு வரல. இவர் வந்து நெல்சன் அவர்கள் பல ஆதாரங்களை வெளியிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 1 சென்ட் 2000 ரூபாய்க்கு வாங்கி சீமான் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 50 கோடிக்கு சொத்து வாங்கிட்டாங்க. எப்போன்னா ஸ்டாலின் அவர்களை பார்த்துட்டு ஒரு 1-2 மாசத்துல. இதுக்கு பல்வேறு விளக்கங்களை நாம் தமிழ் கட்சியினர் வச்சிருந்தாங்க. அது காளிமுத்துவோட சொத்து. அந்த சொத்து இவ்வளவு நாள் பிரிக்காம இருந்திருக்கு. இது பிரிக்கிறப்போ அந்த இடத்துல அந்த இது காட்டியிருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்துல 1 சென்ட் 2000 ரூபாய்க்கு விஜய் ரசிகர் யாராவது வாங்கி தருவீங்களா? 1 சென்ட் 2000 ரூபாய்க்கு சீமான் அவர்கள் சொத்து வாங்கினாருன்னு சொல்றாங்க. சரி, லாஜிக் தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இவர் அட்வொகேட் படிச்சிருக்காரு. அட்வொகேட் படிச்சவர்கிட்ட ஆதாரம் கேட்டு சின்ன சின்ன பசங்க எல்லாம் வீடியோ போடுறாங்க. அந்த ஆதாரத்தை கொடுக்காம சொத்து பத்திரம், இந்த சொத்து பத்திரம் எங்க இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் கயல்விழி அவர்களும் காரைக்குடியில வந்து வேட்புமனு தாக்கல் பண்றப்போ அபிடபிலிட் ஃபைல் பண்றப்போ ஃபைல் பண்ணது இது. இந்த ஃபைல் பண்ணதை எடுத்து சின்ன புலத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு நெல்சன் அவர்கள். அந்த பேச்சுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர். இது தனிநபர் தாக்குதல் செஞ்ச நெல்சன் அவர்கள் யார் மேலன்னு பாத்தீங்கன்னா ராஜா பரன் மேல. அதுக்காக அவங்க 2 பேரும் வந்தாங்க. வந்தவங்களை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்கள தூண்டி எப்படி சொல்றதுன்னா இப்ப யாரை எப்படி தூண்டுறோன்றது நமக்கு தெரியும். வந்தவங்களை எப்படி வேணாலும் தூண்டலாம். அப்படி தூண்டி சண்டை போட வச்சு ஏற்கனவே இந்த குண்டர்களை செட் பண்ணி என் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு 10 பேர் சேர்ந்து அடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு செட்டப்பை வச்சு 10 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காரு. அடிச்சது மட்டும் இல்லாம
அதை திரும்பவும் எடுத்து போட்டு 10 கோடி 10 லட்சம் சாட்டை துரைமுருகன் தந்தாரு, கொலை பண்ண சொன்னாரு, சுனந்தா வந்து காலையில சொன்னாங்க, சொன்னதை வந்து இப்ப நடக்குது. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதுல என்னன்னா, ஊரு 2 பட்டா கூத்தாடி சந்தோஷமா. அப்படி கூத்தாடி குரூப் வந்து இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்காங்க. தாவேகா குரூப். என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல்சனுக்கும் ராஜா பேரனுக்கும் நடக்குது சண்டை. நெல்சனுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் நடக்குது பிரச்சனை. இப்ப உங்களுக்கு என்ன இங்க வந்தது? தாவேகாக்கு என்ன வந்தது? தாவேகா ஒண்ணுமே இல்ல. நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா இவங்க எல்லாருமே படிக்க போயிடுவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, எல்லாமே போயிடுவாங்க. இதுல உங்களுக்கு என்னங்க வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ராஜா பேரன் வந்து இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதா? பிரபாகரன் பேரை கேவலப்படுத்துறாங்க. சீமான் வந்து இப்படிதான் வளர்த்திருக்காரு கேடர்ஸ. ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றீங்க. உங்க ப்ராடக்ட்ட ஒருத்தன் விமர்சிக்கிறான்னா, நீங்க போய் தார்மீக உரிமையோடு கேள்வி கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அந்த கேள்வியை தான் அவர் கேட்க போயிருக்காரு. இப்ப இதை லீகலா ஃபேஸ் பண்ணிருக்கலாம்ல நெல்சன் அவர்கள். நீங்க தான் அட்வொகேட் ஆச்சு. இந்த மாதிரி என் வீட்டுல ஒருத்தர் வந்தாரு, என்ன அடிச்சாருன்னு சொல்லிட்டு லீகலா ஃபேஸ் பண்ணிருக்கலாம்ல. நீங்க ஏன் கூலிப்படையை வச்சு அடிச்சீங்க? வீரனா ஒத்தையா வந்தது யாரு? ராஜா பேரும். தன்னை விமர்சிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வீரனா ஒத்தையா வந்தாரு. நீங்க என்ன பண்ணீங்க? ஊரை கூட்டி சண்டை போடுறீங்க. ஊரை கூட்டி சண்டை போடுறது வீரமா நெல்சா? அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அட்வொகேட் நெல்சன் அவர்கள் கடந்த 1 மாசமா அட்வொகேட் போலயே செயல்படல அப்படின்றதுதான் இருக்கு. அவர் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, யாருக்கிட்டயோ காசை வாங்கிட்டு அவர் வந்து இந்த மாதிரியான பேச்சுகள் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அட்வொகேட் நெல்சன் அவர்கள் ஆதவர்ஜுனா கிட்ட பல பல கோடி காசை வாங்கிட்டு இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. நாம் தமிழருக்கு எதிரான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன் போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து அட்வொகேட் நெல்சன் கிட்ட காசு கொடுத்திருக்காங்க. அந்த பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. யாரை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு? நாம் தமிழரை எக்ஸ்போஸ் பண்ணணும், சாட்டை திருமுருகனை எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படின்னு இதை எக்ஸ்போஸ் பண்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, நாம் தமிழரை கொஞ்சம் வீக்கா காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இதுல யார தூண்டுனா சண்டைக்கு வருவாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இப்ப நாம் தமிழரோட நேரடி பொறுப்புல இருக்கிறவங்கள நீங்க தூண்டுனீங்கன்னா அவங்க நேரடியா அவங்க கிட்ட சண்டைக்கு வரமாட்டாங்க. ராஜாபுரம் மாதிரியான ஒரு தனி மார்க்கெட்டிங் வச்சிருக்கவங்க, தனி ப்ராடக்ட் சேல் பண்றவங்க, இவங்களை நீங்க தோணுனீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதனால அவங்க வேற வழி இல்லாம உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. அதை நெல்சன் அவர்கள் திட்டமிட்டு செஞ்சிருக்காரு. இப்போ சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆதாரம் தான். அந்த ஆதாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வெளியிடல நெல்சன் அவர்கள். நீங்க என்ன சார் அட்வொகேட் அப்படின்ற ஒரு கேள்வி வருமா வராதா? இதுக்குள்ள இந்த தாவேக்கா நண்பர்கள், இந்த தாவேக்கா தற்குறிகள் கூட சொல்லலாம், அவங்க ஏன் இவ்வளவு பொங்குறீங்க? ஏங்க உங்க கட்சியில ரவுடிகளே இல்லையா? இப்ப பாருங்க, நாம் தமிழர் கட்சி வந்து ரவுடிகளை கூட்டு வந்து, குண்டர்களை கூட்டு வந்து அட்வொகேட் நெல்சனை கொலை பண்ண பாக்குறாங்களாம். அதனால வந்து தாவேக்கா தொண்டர்கள் எல்லாம் ஸ்டாண்ட் வித் நெல்சன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஏங்க நான் கேக்குறேங்க, தாவேக்கால எத்தனை ரவுடிங்க? தாவேக்கால மரிய வில்சன் இல்லையா? மரிய வில்சன் தன்னோட சொந்த அண்ணன் மனைவிய அடிக்க போலியா? கட்டையில அடிக்கலையா? கம்புல அடிக்கலையா? இதெல்லாம் யாரு பேசுவா? அப்போ லெப்ட் பாண்டி யார் பேசுவா? லெப்ட் பாண்டி எத்தனை பேரை கொலை முயற்சி செஞ்சிருக்காரு? லெப்ட் பாண்டி ரவுடியா இல்லையா? இத பத்தி எல்லாம் யாரு பேசுவா? ஏங்க தாவேக்கால 40% ஏடிஆர் ரிப்போர்ட் படி 40% குற்றவாளிங்க வேட்பாளர்கள். ரவுடித்தனத்தை பத்தி யாருங்க பேசுறது? ராஜாபேரன் அவர்கள் நேரடியா நாம் தமிழ் கட்சியே முதல்ல கிடையாது. ராஜாபேரன் அவர்கள் நாம் தமிழரோட ஆதரவாளர். நாம் தமிழ் கட்சியில பொறுப்புல இல்ல. இப்போ சாட்டை திருமுருகன் வந்து நிறைய காசு கொடுத்து அவரை போய் கொலை பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது நெல்சன். நெல்சன் ஒரு அட்வொகேட், அவ்வளவுதான். நீங்க ஒரு ஒரு 10-20 ஷார்ட்ஸ் போட்டு நீங்க ட்ரெண்ட் ஆயிருக்கீங்க, அவ்வளவுதான். இதுல உங்களை கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. அவரோட ப்ராடக்டை நீங்க விமர்சிக்கிறீங்க. அந்த இடத்துல அவர் வந்து கோவப்பட்டு என்னங்க என் ப்ராடக்டை ஏங்க விமர்சிக்கிறீங்கன்னு கேட்க வராரு. அதுதான் பிரச்சனை. ஆனா வந்து நாம் தமிழர் கட்சி தூண்டிட்டாங்க, இங்க வந்து குண்டர்களை உருவாக்கியிருக்காரு சீமான்னு சொல்லிட்டு பேசுறாரு நெல்சன். இது ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்துங்க நெல்சன் அவர்களே. இது வந்து சாதாரணமா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி அப்படி விமர்சிக்கிறீங்க, ஓகே. எந்த கட்சியா இருந்தாலும் அப்படி சொல்லக்கூடாது. நான் திமுகவை சொல்லியிருக்கேன், ஒருத்தரும் என் வீடு தேடி வரல. அதிமுகவை சொல்லியிருக்கேன், ஒருத்தரும் என் வீடு தேடி வரல. நாம் தமிழர் கட்சி 2 நாள் தான் பேசுனேன், என் வீடு தேடி வந்துட்டீங்க அப்படின்னா, திமுகவை பத்தி நீங்க சொன்னது உண்மையா இருக்கும், அதிமுகவை பத்தி நீங்க சொன்னது உண்மையா இருக்கும். நீங்க அட்வொகேட் படிச்சுட்டு தற்குறிகளோடு சேர்ந்துட்டு தற்குறி மாதிரியான ஒரு பதில சொன்னீங்கன்னா, தற்குறி மாதிரியான ஒரு ஆதாரத்தை எடுத்து வெளியிட்டீங்கன்னா, இப்படிதாங்க வரும் பின்விளைவுகள். சரியான ஆதாரத்தை நீங்க கொடுங்க. அப்படி இல்லையா, நான் பண்ணது தப்புங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுங்க. பல பேர் வந்து நேத்து ஃபுல்லா சோசியல் மீடியால போட்டது என்ன, மண்டிட்டுட்டார் நெல்சன் போட்டாங்க. இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் துர்சம்பவம் நடந்துருச்சுன்றதுனால இன்னைக்கு நீங்க புனிதர் ஆயிட்டீங்களா? ஒண்ணுமே இல்ல. தாவேக்காவுல எத்தனை பேர் ரவுடி இருக்காங்க? அந்த லிஸ்ட்டை மட்டும் எடுத்து கொடுக்கட்டுமா? அப்போ ரவுடிகளை உருவாக்கிருச்சு நாம் தமிழர். நாம் தமிழர் பாருங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் கெடுத்துக்கிச்சு. அப்படியா? ஒண்ணுமே இல்ல.
இன்னும் ஒரு நாள் தான் விஜய் அவர்களோட ஆட்டம். விஜய் அவர்களோட தாவேக்காவினரோட ஆட்டம் இன்னும் ஒரு நாள் தான். ஒரு நாளுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் எங்க போறீங்கன்றது இருக்கு. இது வந்து ஒரு மோசமான போக்குங்க. ஒரு ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அவரு. அவர வந்து ஒரு 10 பேர் கொண்ட கூலிப்படை மூலியமா அடிச்சது தப்பு. அதுக்கே நெல்சன் அவர்கள் ஒரு பெரிய பொது மன்னிப்பு கேட்கணும். இங்க நடந்தது அவங்க அண்ணன். இப்ப நெல்சன் அவரோட அண்ணன். அவர் வந்து அடி அவர் தான் அடிக்கிறாரு. அங்க பேச்சுவார்த்தைக்கு வந்தவர்ல முதல் அடி அடிச்சது நெல்சன் அவரோட அண்ணன். அவர் யாரு? ரவுடியா? நெல்சன் தானே அட்வொகேட். உங்க அண்ணன் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? எதுவுமே பண்ணாம நீங்க வந்து ராஜாபரன் பண்ணது மட்டும்தான் தப்புன்னு சொல்றது எந்த அளவுக்கு ஒரு கோழைத்தனம். அது இல்லாம ஜெட்டியோட உட்கார வச்சிருன்னு சொல்லி இன்னும் நீங்க வன்முறையை தூண்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சம்பவத்தை முடிக்கவே பார்க்கல. அதுக்குள்ள இந்த டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேற உள்ள பூந்து பாருங்க எப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே வந்து எப்படி ராஜாபரன் தாக்கப்பட்டாருன்னு நீங்க எல்லாரும் காணொலி பார்த்திருப்பீங்க. தமிழ் தேசியவாதிகள் ராஜாபரனுக்கு ஆதரவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல கேட்டுக்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் நீங்க எல்லாருமே வீடியோல பார்த்திருப்பீங்க. இது ஒரு சாதாரணமா அவங்க 2 பேரும் பேசுறதுக்காக போனது. எனக்கு அவங்க 2 பேரையும் தனிப்பட்ட முறையில நாம வந்து வள்ளுவத்துல பேட்டியெல்லாம் எடுத்திருக்கோம். அவரை மட்டும் தனியாவும் எடுத்திருக்கோம். அவங்க 2 பேருமே தனியாகவும் எடுத்திருக்கோம். ஒன்னாவும் எடுத்திருக்கோம். அந்த பேட்டிகள்ல அவங்க பேசுறப்பவே என்னன்னா 2 பேருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு ஒரு கொள்கையை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு நபர்கள். 2 பேருமே சரிக்கு சமமா அரசியல் பேசக்கூடிய ஒரு நபர்கள். 2 பேருமே ரொம்ப நல்லவர்கள்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்லதான் அந்த இடத்துல போயிருப்பாங்க. அவங்களுக்கு நோக்கம் அந்த இடத்துல அவர்களை தாக்கணும்ன்றது இருந்திருக்காது. அதுவும் அந்த அவரோட மனைவியெல்லாம் அந்த அந்த நோக்கத்தோட இருக்கிறவங்களே இல்ல. அப்போ அந்த இடத்துல வம்பிழுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப்ல பாக்குறப்போ, பேஸ்புக்ல பாக்குறப்போ, இன்ஸ்டாகிராம்ல பாக்குறப்போ நமக்கு தெளிவா தெரியும். நெல்சன் அவர்கள் இந்த வம்பிழுக்கிறதுக்காகவே இந்த காணொலிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு நல்லா தெரியும். அப்ப வம்பிழுத்தது நெல்சனும் அவருடைய அண்ணனும் தான். இவங்க 2 பேரும் தற்காப்புக்காக அடிச்சிருப்பாங்க. அவரு தன்னுடைய மனைவி எதிரில நம்மள அடிச்சிட்டாங்களேன்றதுக்காக அடிச்சிருப்பாரு. அதை தாண்டி இவங்க 2 பேரும் சண்டைக்காக போயிருக்க மாட்டாங்க. சண்டைக்காக போயிருந்தா அங்க நடந்ததே வேறையா இருந்திருக்கும். இவங்களும் ஒரு 10 பேர் கூட்டு போக தெரியாதாங்க? ஏங்க ஒருத்தவங்க வந்து ரவுடித்தனம் பண்ணோம்னா எப்படி போகணுன்றது கூட தெரியாதா? அப்போ பண்ணது முழுக்க நெல்சனோட தப்பு. நெல்சன் தான் இங்க கூலிப்படை ஏவி சண்டை போட்டிருக்காரு. இங்க ராஜா பேரன் மேல எந்த விதமான தப்பும் இல்லைன்றது தெரியுது. அப்ப நாம் தமிழர் கட்சி சொந்தங்களும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களும் ராஜாபரன் பக்கம் நிக்கணும். ராஜாபரனுக்காக நீங்க வந்து சோசியல் மீடியாலயோ இல்ல நேர்லயோ போயிட்டு அவருக்காக நிக்கணும்ன்றத நம்ம வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.